அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். சங்கீத புத்தகத்தில் 126ஆம் சங்கீதத்திலே அதாவது முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். 126:1. இதிலே கூடப்பட்ட காரியம் என்ன? சீயோனின் சிறையிருப்பு. சீயோன் என்றால் என்ன? ஆண்டவர் வாழ்கிற எருசலேம் பட்டணத்துக்கு இன்னொரு பேர் என்ன? சீயோன். சீயோன் என்ற பேருக்கு இன்னொரு பேர் என்ன? பரலோகத்தை பற்றி சொல்லுவார்கள். சிபிஎம் சபையார்கள் அடிக்கடி பாடும்போது சொல்லுவார்கள், நாங்கள் சீயோனுக்கு போகிறோம் அப்படின்ற. சீயோன் என்றால் அதாவது ஒன்று எருசலேம் பட்டணம் அல்லது பரலோக ராஜ்யம். ஆகவே சீயோனின் சிறையிருப்பு என்றால் என்ன? சீயோனுக்கு சிறையிருப்பு அல்ல, சீயோனில் வாழுகிற மக்களுக்கு சிறையிருப்பு. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். தேவனுடைய வீடு ஒரு சீயோன். ஆகவே இங்கே யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சுகம் உண்டு, அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டு என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய சபைக்கு வருகிற மக்கள் வாழ்க்கையிலே பல்வேறு சிறையிருப்புகளை நாம் காண்கிறோம். அப்பேற்பட்ட சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கஷ்டங்கள் சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? நாமெல்லாம் சொப்பனம் பார்ப்பது போல என்ன செய்கிறார்? அப்படி சொப்பனம் என்றால் என்ன? நன்றாக 15 இட்லி சாப்பிட்டு விட்டு என்ன செய்யணும்? ஃபேனை போட்டுட்டு தூங்கினோம்னா நமக்கு வருவது என்னது? சொப்பனம் வருகிறது. சில பேர் சொப்பனத்திலே போலீஸ்காரெல்லாம் நம்ம விரட்டுற மாதிரி வருகிறது. காம்பவுண்டு செவரை என்ன செய்யறோம்? தாண்டி குதிக்கிற சொப்பனம் வருகிறது. சில மக்கள் பரீட்சைக்கு போவது போல, அவர்கள் எழுதின பரீட்சை தோல்வி அடைவது போல என்ன வருகிறது? இதெல்லாம் 50 வயதிலே வருகிற சொப்பனங்கள். ஆனா வேதத்திலே சொல்லப்பட்டது சொப்பனங்களை ஆண்டவர் தருகிறார். சில சொப்பனமானது நம்முடைய உடல் வலி, மன வலியினால் என்ன வருது? சொப்பனம் வருகிறது. சில சொப்பனங்கள் பிசாசு கொடுத்து நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிறார், மன சமாதானம் போகிறது. ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனத்திலே ஒரு திட்டம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களோடு சொல்வதற்கு சில வாய்ப்பு இல்லாமல் போகும்போது உங்களுக்கு சொப்பனம் தருவார். ஆண்டவர் தருகிற சொப்பனத்துல ஒரு திட்டம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், தேவை சந்திக்கப்படும். ஆண்டவர் சொன்னது என்ன செய்யும்? நடக்கும். நீங்க ஜெபம் பண்றீங்களோ வேத வாசிக்கிறோ முக்கியம் இல்லை, அவர் நினைச்சது என்ன செய்யும்? அப்போ ஆண்டவர் தருகிற சொப்பனம் பழைய ஏற்பாட்டிலே நாம யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது, தானியேலுக்கும் தரிசனங்கள் சொப்பனம் கொடுக்கப்பட்டது. ஆனா பிசாசு சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆபத்தான காரியங்கள் நடப்பதை போல நாம் நினைச்சுவான், சொப்பனம் கொடுத்து நம்மளை பயம் காட்டுவான். சில சமயம் அதிகமான உடல் வலி வேலை செய்து களைத்து இருக்கும் போது நமக்கு சம்பந்தம் இல்லா சொப்பனம். ஆனால் இந்த இடத்துல போட்டிருக்கு, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை மீட்கும் போது அந்த காரியம் எப்படி நடக்குமா? சொப்பனம். அப்படி சொப்பனம் என்ன? நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒண்ணுமே செய்யாம நாம் சொப்பனம் பார்ப்பது போல நம்ம ஒண்ணுமே செய்யாவிட்டாலும் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை செய்வார், மாற்றுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சிறையிருப்பு இருக்கிறது. சில பேருக்கு பாவம் என்ற சிறையிருப்பு இருக்கிறது. எவ்வளவுதான் போராடி பார்க்கிறோம், செய்த பாவத்தை மறுபடியும் செய்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் பொருளாதாரம், எவ்வளவு சம்பாதித்தால் கையிலே ஒன்று நிற்கவில்லை. அது சில பேர் வாழ்க்கையில பார்க்கிறோம், வெளியே நிம்மதியாக இருக்கிறோம்,
வீட்டுக்குள்ளே வந்தால் தேவையில்லாத சண்டைகள் வருகிறது, வியாதி வருகிறது, பல போராட்டங்களாகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சிறையிருப்புகளை நானும் நீங்களும் காண்கிறோம். நீங்கள் காண்கிற சிறையிருப்பும் நான் காண்கிற சிறையிருப்பு வித்தியாசமா இருக்கு. ஏனென்றால் நம்முடைய மனிதர் வாழ்க்கை சிறையிருப்பு என்பது நம்முடைய சபையில் எல்லாருக்கும் ஒரே சிறையிருப்பு என்னது இருக்காது. சில பேருக்கு மனைவி ஒரு சிறையிருப்பா இருப்பா, சில பேருக்கு மாமியார் எப்படி இருப்பா எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. மாமியாருடைய வாயை சாத்தான் சாத்தான் என்ன பண்ணுமா, பெரிதாக திறந்து 10 வருஷம் வர வேண்டிய சண்டை என்ன செய்வான். அப்போ நிறைய பேருக்கு மாமியார், நிறைய பேருக்கு மாமனார், இப்படி அவர்களுக்கு வயது, தொழில், பலன், அறிவு, புகழ் இதெல்லாம் வச்சு நம்முடைய வாழ்க்கை சிறையிருப்பு உண்டு. சிறையிருப்பு இல்லாத யாருமா சொல்லுவாங்க, நம்ம கோயிலுக்கு பின்னால் இருக்கிற பரிசுத்தவான். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு இந்த உலகத்தின் பிரச்சனை என்னது கிடையாது, நிம்மதியா. அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளுங்கள், மனித வாழ்க்கையிலே சிறையிருப்பு போராட்டங்கள் நமக்கு உண்டு. அப்படி அந்த சிறையிருப்பு என்றால் என்ன? ஒரு பெரிய ராஜா ஒரு பெரிய படையோடு வந்து ஒரு சின்ன நாட்டை பிடிக்கிறதுக்கு பேர் என்ன பேரு? சிறையிருப்பு. அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும், சாத்தான் இன்னைக்கு அவனுக்குள் இருக்கிற கொஞ்சம் வல்லமையை கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் அனுப்பி நம்மை எல்லாம் சிறைபிடிக்கிறார். சாத்தான் ஏன் இந்த காரியத்தை செய்கிறான் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு விலக வேண்டும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, கர்த்தரை விட்டு என்ன செய்யணும், விலகி போக வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமான சிறையிருப்பை என்ன செய்யலாம், சாத்தான் செய்கிறான். சாதாரணமாய் வாழ்கிறவனை பாருங்க, அவன் வீட்டு சண்டையே கிடையாது. அவன் வீட்டுல பாருங்க எந்த நேரமும் சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கோம். அந்த வீடை பார்த்து எல்லாம் சாம்பார் வச்சு பாயாசம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள என்ன இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனா கர்த்தரை தேடுறவங்க வீட்டை போய் பாருங்க, எப்பவும் என்ன நடக்குது? காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நம்மை எல்லாம் பாடாய்படுத்துவதுதான் சாத்தான் வேலை. ஆனால் அவருடைய கையிலிருந்து நம்மை விடுவிப்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய செய்தி என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் ஆண்டவர் விடுவிக்க போகிறார். எந்த சிறையிருப்பாயிருந்தால், அந்த சிறையிருப்பு சிறியதோ பெரியதோ, எந்த போராட்டமாயிருந்தாலும், தலைமுறை இந்த போராட்டங்கள் நம் குடும்பத்தை தொடர்ந்து வந்தாலும், வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறார். ஒரு நிமிடத்துக்குள்ள நம்முடைய சிறையிருப்பு சொப்பனம் போல என்ன மாறிவிடும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக மக்களுக்குள்ள ஒரு கேள்வி என்ன? ஐயா, நான் நன்றாக ஜெபிக்கிறேன், நான் மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன், பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொள்கிறேன், பல்வேறு தேவதாசர்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள், நிறைய மக்கள் ஜெபிக்கிறார்கள், நானும் ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், சாட்சி சொல்லுகிறேன், சாட்சியாக வாழுகிறேன், சபைக்கு அள்ளி கொடுக்கிறேன், சபையின் காரியங்களிலே நானும் என் குடும்பம் என்ன செய்யறது, சபையிலே எந்த காரியம் எதிர்பார்க்காமல் நாங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம், சேவை செய்கிறோம், ஊழியக்காரர்களை மதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே சிறையிருப்பு இன்னும் மாறவில்லை என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாருடைய கேள்வி என்ன? ஏன் எங்கள் கஷ்டங்கள் இன்னும் மாறவில்லை? இந்த கேள்வி இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு ஊழியர்களாக நாங்கள் எந்த பதில் சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்கொள்ள, ஏனென்றால் உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான். நாங்க சிம்பிளா சொல்லுவோம், பிரதர் அதை கவலைப்படாங்க,
என்ன நடந்துரும்? எல்லாம் மாறிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். கஷ்டப்படுறது சொல்லுங்க. அப்போ இந்த விசுவாசிகளுக்கு எங்களாலே பதில் சொல்ல முடியாது, ஆனால் பைபிள் பதில் சொல்லலாம். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் எங்க வார்த்தை, எங்க தாத்தா எழுதி வச்ச வார்த்தை. இந்த பைபிள் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். ஆகவே பைபிள்ல உங்க கேள்விக்கு நானே பதில் கொடுக்க போறேன். பைபிள் சொன்னதுனால இதை கேட்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. என் வாழ்க்கையில நான் சாட்சி சொல்வேன். 1985 நான் இந்த பைபிளை தூக்கும் போது எனக்கு 18 வயது. என் வாழ்க்கையிலே நான் பார்த்த அநேக சிறையிருப்பு இருந்தது. சரீரத்திலே, ஆவியிலே, பொருளாதாரத்திலே, என் தனிப்பட்ட குணத்திலே நிறைய. எனக்கு ஒரு கேள்வி, என்ன இந்த சிறையிருப்பை யார் மாற்ற போறாங்க? ஆனா பைபிள்ல சொல்லிருக்கு, நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொப்பனம் காண்பது போல மாறும் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கையில 85 இன்னைய வரைக்கும் என் சிறையிருப்பை ஆண்டவர் ஒவ்வொன்றாக மாற்றினார். சில பேருக்கு ஆண்டவர் ஒரே நாள் மாற்றினார். அதுதான் இன்னைக்கு ஜோம் பண்றாங்க, நாளைக்கு சிறையிருப்பு கம்ப்ளீட்டா போயிருது. சில பேருக்கு சிறையில் எப்படி போதுமா? பகுதியா இருந்துச்சு. போன வருஷம் 10%, இந்த வருஷம் 10% இருக்குது. இப்படி சில பேருக்கு கொஞ்சம் காலம் தாமதம், கொஞ்சம் காலம் எடுக்கிறது. ஆண்டவர் வேகமாக சிறையிருப்பு உங்களை மீட்டாலும், கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டாலும் நன்மை யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். ஏன் தெரியுமா? எப்படியாவது நமக்கு விடுதலை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் சிறையிருப்பு வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள், ஏழ்மை வருகிறது என்ற ஒரு காரணம். ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறையிருப்பை கர்த்தர் தருவதல்ல, சிறையிருப்பை சாத்தான் தருகிறான். ஆனால் சிறையிருப்பை சாத்தானாலே மாற்ற முடியாது, சிறையிருப்பை இயேசுவாலே முடியும். ஆகவே நான் படிக்க முதல் காரியம் என்னவென்றால், இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது? அதாவது வாசிக்கலாம். அந்த நாளில பழைய ஏற்பாட்டை புரட்டிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புத்தகத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாசிக்கலாம் 15 அதாவது வாசிக்கலாம் 12 ஏறக்குறைய 14 வரை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15 12 வரை. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு 5 நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசமாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியக்கடுவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்க பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் இங்கு எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அப்படி என்றால் இப்பொழுது வாசித்த பகுதியிலே சொல்லப்பட்ட வைத்திய நாளிலே நான் அதாவது செய்தி சொல்ல போகிறேன். 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதில் காண்கிற காரியம், ஆபிரகாமுக்கு இப்பொழுது தூக்கம் வருகிறது. நமக்கு நன்றாக தெரியும், தூக்கம் வந்தா சொப்பனம் செய்யும் வரும். ஆகவே இந்த 12ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஆண்டவர் அவன்கிட்ட பேசுற காரியம் அவனை பத்தி பேசல, அவன் மனைவியை பத்தி பேசல, அவனோட பிள்ளையை பத்தி பேசல. பின்னாளிலே அதாவது நடக்க போகிற அவனுடைய தலைமுறையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வதை சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு 13ஆம் வசனத்தில் சொல்லுகிற காரியம் என்ன? உன்னுடைய சந்ததிகள் அந்நிய தேசத்துக்கு என்ன செய்வார்கள்? அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள், அங்கே கஷ்டப்படுவார்கள். அங்கே அவர்கள் கஷ்டப்படுகிற அந்த வேளையிலே
ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கிருந்து நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன். வெளியே வரும்போது சாதாரண வரமாட்டார்கள், அவர்களுக்கு மிகுந்த பொருளை கொடுப்பேன். இதெல்லாம் நடக்கும் போது ஒரே ஒரு அடையாளம் என்ன? அந்த 14 வருஷத்துல போட்டிருக்கு, அது சொல்லப்பட்ட காரியம் எமோரியன். பாவம் என்ன செய்யணும்? முடியவே, அக்கிரமத்துக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். எமோரியன் என்றால் என்ன? அவர்கள் தான் பைபிளில் சொல்லப்பட்ட எகிப்தியர்கள். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? பழைய ஏற்பாடு யாத்திராக புத்தகத்தில் நாம படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் முதல் உள்ளே போகிறார்கள். போகும்போது வசதியோடு போனார்கள். கொஞ்ச காலத்துக்குள் அவர்களுக்கு நெருக்க வந்து விட்டது. 400 வருஷம் அடிமைப்பட்டார்கள். அவர்கள் உழைத்தார்கள், சம்பளம் கிடையாது. சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட வாய்ப்பு கிடையாது. அடிமைகளா இருந்தாங்க, கத்துனாங்க, அழுதாங்க, கதறினாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்யல? எந்த பதிலையும் தரவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது ஆண்டவருடைய திட்டத்தின்படி மோசே என்ன செய்யலாம்? பிறந்தார். அவனை ஆண்டவர் சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாள் ராத்திரி என்ன செய்தார்? அங்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது அவர்கள் கையில ஒண்ணும் கிடையாது. 400 வருஷம் வேலை பார்த்தாங்க, சம்பளம் வாங்க. 400 வருஷத்துக்கு அவங்க சம்பளம் என்ன செய்யல ஒண்ணுமே வாங்கல. 400 வருஷம் சம்பளத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கணக்கு போட்டு ராத்திரி அங்குள்ள எகிப்தியருடைய தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்குவதற்கு இவர்களை தூண்டினார். இவர்கள் கேட்டாங்க, சம்பளம் கொடுக்காத அவர்கள் ஒரு நாள் ராத்திரி என்ன செஞ்சாங்க? கழுத்துல உள்ள காதுல உள்ள தங்கத்தை என்ன செஞ்சாங்க? எத்தனையோ டன் என்ன செஞ்சாங்க? கொடுத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்ன பார்க்கிறோம்? 400 வருஷம் சம்பளம் கிடைச்சிட்டு இப்போ ராத்திரி வெளியே வராங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த காரியம் யார் செய்யறாங்க தெரியாது. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் குறித்த அந்த இரவிலே தேவனுடைய சேனை என்ன செஞ்சான்? எகிப்திலிருந்து புறப்பட்டதா. ஆண்டவருடைய டைரியில மட்டும் குறிச்சுட்டாரா 400 வருஷம் கழிச்சு என்ன செய்யணும்? விடுதலை கொடுக்க வேண்டும். அவர் வெளியே வரும்போது சம்பளமும் அங்கே உழைத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவது காரியம், எமோரியனுடைய பாவத்துக்கு என்ன வேணும்? தண்டனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எமோரிய அந்த பேருக்கு சரியான சரியான அர்த்தம் எகிப்தியர்கள். அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? ஒன்று தங்கம் கிடைத்தது, இரண்டாவது செங்கடலிலே அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் நியாயம் தீர்த்து 400 வருஷம் தம்முடைய ஜனங்களை பாடாப்படுத்தினாங்க. கடல்ல என்ன செஞ்சாரு? அவர்கள் மூழ்கடித்து கொண்டார். அதே கடலுக்கு நான் பார்த்தேன். அதே செங்கடல்ல மோசே எந்த லொகேஷன்ல போய் கால் வச்சாரோ அதே லொகேஷன் நான் பார்த்தா ஒரு பெரிய வனாந்தரம், ஒரு பெரிய கடல். அப்பதான் ஆச்சரியப்பட்டேன். என்ன ஆச்சரியமா? இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார்? அப்படி என்றால் இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட சிறையிருப்புக்கு காரணம் என்ன? இந்த சிறையிருப்பு ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்றாக யாக்கோபும் அவருடைய பிள்ளை அவருடைய சந்தைகள் யோசேப்பையும் பாருங்கள். ஆண்டவர் எகிப்துக்கு கொண்டு போனது சாத்தான் அல்ல, பிசாசு அல்ல, மனிதர்கள் அல்ல. ஆண்டவர் தான் பழைய ஏற்பாடு ஆபிரகாமிட்ட சொன்னதை என்ன செய்தார்? அப்படி என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பு எல்லா சிறையிருப்புக்கும் பிசாசு நினைச்சக்கூடாது. சொல்லுங்க, நீங்க மக்களுடைய சுவாபம் என்ன தெரியுமா? நல்லது கிடைச்சா கர்த்தர் கொடுக்கும், கர்த்தருக்கு. ஆனா அத்தீமை வந்தா பிசாசு பில்லிசூனி என்ன செஞ்சாங்க? இருக்கு. பில்லிசூனி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிசாசுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த சிறையிருப்பு பிசாசு அனுப்பியதல்ல, மனுஷ அனுப்பியதல்ல, ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்பு.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்புக்கு நீங்க தலைகளை நின்னாலும் ஒரு விடுதலை செய்யாது. வேற இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரை தாங்க முடியல. இன்னைக்கு என்ன செய்யும், இந்த வாரமாவது என்ன செய்யும், ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம ஜெபத்துக்கு பதில் வருதா சொல்லுங்க? ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, சில சிறையிருப்பை ஆண்டவர் அனுப்புகிறார். இஸ்ரவேல் சந்ததிய அவர் அந்நிய நாட்டுக்கு கொண்டு போனது ஆண்டவர். 4 வருஷம் அடிமைப்படுத்தது ஆண்டவர். அதே ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னபடி மறுபடியும் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க சந்தித்த பிரச்சனைகள் ஆண்டவர் அனுப்பிய பிரச்சனையா சொல்லுங்க. இந்த கேள்வியை நம்ம எதுக்காக கேட்டிருக்கோமா? ஆண்டவரே பிரச்சனையா மாத்துங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு பிசாசு அனுப்பிச்சுதா, இந்த சிறையிருப்பு மனுஷன் அனுப்பினானா, இந்த சிறையிருப்பை நீர் அனுப்பினான்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கு விடுதலை தெரியும். அப்படி என்றால் நான் படித்த முதல் சிறையிருப்பு கஷ்டம், தேவன் அனுப்பிய சிறையிருப்பு. 400 வருஷம் ஜெபம் பண்ணாங்க, பதில் வரலையே. இப்பெல்லாம் நம்மளாம் என்ன நினைக்கிறோம், 4 நாள் ஜெபம் பண்ணிட்டு பதில் வரலன்னா சொல்லிடுவோம், கர்த்தர் இந்த ஜெபத்தை என்ன செய்யல கேட்கவில்லை, இது கர்த்தரின் சித்தம் அல்ல. இன்னொரு குறிப்பு கிடைச்சிடுவோம். 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணவரை பாதி செத்து போயிட்டான், அப்படிதான். ஆனா ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மறக்கல, 400வது வருடம் விடுவித்தார். ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்புல 3 காரியம் இருக்கு. ஒன்று, அவருடைய திட்டம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு போய் பலுகி பெருகணும். ஏன் தெரியுமா? அவர்கள் போகும்போது 70 பேர், அடுத்தது 70 பேருக்கு குடியிருக்கிறதுக்கு அவர்கள் இருந்த கானான் போதும். ஆனா 70 மக்களை கொண்டு எத்தனை லட்சமாக மாற்றுவதற்கு அவர்களை ஆண்டவர் எகிப்து காரணமா அங்கதான் சாப்பாடு கிடைக்கும். எகிப்துல தான் பிறக்கிற பிள்ளைக்கு சோறு கிடைக்கும். இங்க என்னது? பஞ்சம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் அனுப்பிய போராட்டத்தில் ஒரு திட்டம் இருக்கும். இரண்டாவது சொல்லுகிறேன், ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்புல செழிப்பு இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, தேவ ஜனங்கள் எகிப்துக்கு அடிமையா போனாங்களே தவிர அவர்கள் தேவைகள் ஆண்டவர் திறந்தோடு என்ன செஞ்சார்? சந்தித்தார். அவர்களுக்கு அடிபட்டார்களே தவிர யாரும் பசியில சாவல. காரணம் அப்படி நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்பில் ஒரு திட்டம் இருக்கும். ஆண்டவர் அனுப்பிய போராட்டத்தில் உங்கள் தேவைகள் செழிப்பு இருக்கும். எப்படி இருக்கும்? அவங்க இவ்வளவு 400 வருஷம் சம்பளம் இல்லாம இருந்தாங்க. 400வது வருடம் அவங்க 400 வருஷம் அரியர்ஸ் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க. எப்படி கவர்மெண்ட் அரியர்ஸ்லாம் நினைச்சு கடிதம் போடுவாங்களா, தபால் எழுதிட்டு அரியர்ஸ். அதே போல 400 வருஷம் அவர்கள் கிடைக்க வேண்டிய அரியர்ஸ ஒரே நாள்ல கொடுத்து அவர்களை கோடி சொன்ன மாதிரி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை ஆண்டவர் அனுப்பினார். திட்டம் இருக்கும். இரண்டாவது, உங்க தேவை சந்திக்கப்படும். அடுத்த மூன்றாவது என்ன? ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்புல ஒரு நோக்கம் இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்க. அங்கே கண்ட காரியம் என்ன? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கற்றுக்கொண்டார்கள். 10 கற்பனை என்ன செஞ்சிச்சு? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வனாந்தரத்தில் அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? வழிநடத்துற அற்புதங்களை பார்த்தாரு. இதெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக ஆண்டவர் சிறையிருப்பை அனுப்பினார். ஒன்று திட்டம், இரண்டாவது செழிப்பு, மூன்றாவது நோக்கம், நான்காவது தண்டனை என்ன? எவெல்லாம் தேவனுடைய பிள்ளைய பாடாப்படுத்தினாரோ
அந்த சந்ததியை 400 வருடம் ஆண்டவர் மனசுல வச்சு அந்த சந்ததி அப்பேற்பட்டவர்களை தம்முடைய ஜனங்களை கொண்டு அழைத்தார். அப்படி என்றால் இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை, நம்மளாம் சோர்ந்து போறோம். நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்றேன், நான் எத்தனை பொருத்தனை பண்றேன், பிரதர் நான் எவ்வளவு எத்தனையோ பிரசங்கியாக்க போறேன், அவர்கள் எனக்காக ஜெபிக்காங்க, ஆனா என்ன ஜெபம் பண்ணாலும் என்னுடைய சரீரத்தில் செய்ய மாட்டேங்குது. மாறமாய் சொன்னால் உங்கள் சரீரத்துக்கு சில சமயம் தேவனால் அனுப்பப்பட்டிருந்தா நீங்க 30 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, நீங்க 40 நாள் உபவாசமா சரி, நீங்க தண்ணி குடிக்காமலும் சரி, அங்க காட் சைலண்ட். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருஷம் கடவுள் பேசவே இல்லை. ஆனா கடவுள் பேசல தவிர கடவுள் உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிறீங்க. மனுஷன் பேசுவான், வேலை செய்யறாங்க. ஆண்டவர் பேச மாட்டாரு, என்ன செய்வாரு? உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஒரு மாபெரும் திட்டத்தை, அப்படின்னா 400 வருஷம் காட் சைலண்ட். ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தாரே தவிர இஸ்ரவேல் மக்களை கானானுக்குள் கொண்டு போவதற்கான தினந்தோறும் திட்டம் செய்யணும். அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில் சந்திக்கிற இந்த பிரச்சனை, வியாதி, கஷ்டம், போராட்டம் சில சமயம் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஏன் வாழ்க்கையில சாட்சி சொல்றேன்? நான் 18 வயதுல கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அந்த சமயத்துல எனக்கு பிரசங்கம் பண்ணுகிற ரொம்ப ஆசை. 18 வயசுல பிரசங்கம் மாறும். நிறைய தாட் எனக்கு வரையே, நிறைய புது புது சத்தியெல்லாம் சொல்ற அறிவு அப்பவே எனக்கு இருந்துச்சு. ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? அப்போ எனக்கு பிரசங்கம் பண்ண எனக்கு திக்கும், ரொம்ப திக்கும். மைக்க பிடிச்ச கை காலம் என்ன செய்யும்? ஆடும். நீங்க திருநெல்வேலியில வருகிற பிரசங்கமான கூட்டத்துக்கெல்லாம் நான் ஒழுங்கா போவேன். ஏனென்றால் காரணம் என்ன? சுகம் பண்ணிக்கிற அந்த வல்லமே நான் என் வாழ்க்கை இந்த வாழ்க்கை நம்புகிறேன். இன்னைக்கும் ஆண்டவர் சுகம் அளிக்கிறார், இன்னைக்கு விடுவிக்கிறார், இன்னைக்கு அற்புதம் செய்கிறார். நான் நம்புகிறேன். ஆனா நம்புகிறவர் செய்கிறார். அப்போ அப்புறம் பாளையப்பட்ட கூட்டத்துக்குலாம் போகும்போது அவர் கடைசியா ஜோம் பண்ணுவாங்க. அவங்க ஜோம் பண்ணும் போல பாத்தீங்கன்னா அந்த சமயத்தில் என் விரல என் நாக்கில் எரிச்சுவேன் வச்சுதான் ஜோம் பண்ணேன். 20 வருஷம் ஜோம் பண்ணி பார்த்தேன், வாயில செய்யல. அப்போ அவன் உடனே நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த சாத்தானின் போராட்டம் என்ன செய்யணும் காரணம் அப்பொழுது எனக்கு பைபிள் நாலேஜ் கிடையாது. பைபிள் படிச்சிருக்கேன், பைபிள் அறிகிற அறிவு. நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இது ஒரு பிசாசின் போராட்டம் நான் ஜோம் பண்ணிருக்கேன். ஆனா இப்பதான் புரிஞ்சு போயிட்டேன், இது பிசாசின் போராட்டம் அல்ல, என் ஆண்டவர் என்னை சரிப்படுத்த பயன்படுத்தப்பட்ட ஆயுதம். அன்னைக்கு மட்டும் என் வாயை திறந்திருந்தாருன்னா நான் 40 வயசு வாயை முடிப்பேன். பேசக்கூடாத பேசி, அடுத்து சொல்லக்கூடாத சொல்லி, அது விளைவு என்ன? என்னால கர்த்தருடைய நாமமால் தூசிக்கப்பட்டிருக்கோம், என் வாழ்க்கை தூசிக்கப்பட்டிருக்கோம். ஆனா என்னை ஆண்டவர் என் வாயின் கட்டுகளை எப்பொழுது அவிழ்க்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டாரோ நான் அப்பொழுது புரிந்து கொண்டேன், இந்த சிறையிருப்பு தேவன் அனுப்பின சிறையிருப்பு. என் வாழ்க்கை நான் பார்த்திருக்கேன். நான் இவ்வளவு நாள் 18 வயதுல 50 வயது ஆகிறது. இந்த 50 வயதுல என் கூட பைபிளை தூக்குனவங்க எல்லாம் மேல போயிட்டு கீழே வந்தாங்க. தெரியும், மேல போயிட்டு கீழே வந்தாங்க. ஏகப்பட்ட பேர் ரிப்பேர் ஆகி பஞ்சராகி ரிப்பேர் ஆயிட்டாங்க. நான் என் ஊழியம் வளரவே இல்லை. நான் ஜோம் ஆண்டவரே, நான் ஜோம் ஆண்டவர் எப்படி நான் பட்ட ஜபன் ஆண்டவரே, நான் ஜோம் ஆண்டவர் எப்படியாவது பேச வைக்க ஆண்டவரே. சின்ன சின்ன கூட்டமா பேசி 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 முதல்ல சின்ன சின்ன கூட்டம், உபவாச கூட்டம், முழு ஜபம், சண்டே சர்வீஸ், அது ஒரு கன்வென்ஷன் கூட்டம், பெரிய மகா நாடு ஃபாரின்னு நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, சின்ன கூட்டத்திலையும் பேச வைக்கல, பேச வைக்கல. 47 வயது வரை எனக்கு ஒரு போராட்டம். ஒரு கேள்வி வேண்டுமா, இப்படி நம்ம வாழ்க்கை முடிஞ்சுமோ, இப்படி 60 வயசாக செத்துருவோமோ, அப்படி நான் திட்டமிட்டிருக்கேன். ஆனால் இந்த இவ்வளவு 18 வயதிலிருந்து 47 வரை நான் புரிந்து கொண்டேன், என்னை வைத்து
ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் என்ன செய்யும்? அந்த திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். 18 வயதுல இருந்து 50 வயது வரை பெரிய பெரிய பிரசங்கியா கன்வென்ஷன்ல போய் பிரசங்கம் பண்ணி சம்பாதிக்காததை நான் ஃப்ரீயா சம்பாதிச்சேன். மற்றவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணி காணிக்க கொண்டு போய் தான் வீட்டுக்கு என்ன செய்யணும்? சோறு பெற்றார். எனக்கு அந்த வாய்ப்பே தரவில்லை. இந்த 32 வருஷம் எனக்கு என்னென்ன கொடுக்க நினைச்சாரோ அதை எல்லாம் 47 வயசுக்குள்ள எல்லாவற்றையும் 2 கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு மனைவியை தர, மனைவி மட்டும் எனக்கு ஒன்று, பைபிள்ல ஒன்று, பிள்ளை 2, வாகனம் 2, வசதி 2, எல்லாம் 2. எந்த பொருள் எடுத்தாலும் என் 2 கொடுத்துருப்பேன். இக்காரணம் என்னவென்றால் கர்த்தர் அனுப்பிய சிறையிருப்புல திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என் தேவை என்ன செஞ்சார்? ஒரு நாள் கைவிடல. 3வதுங்க, நான் அவரை அறிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தேன். இந்த 32 வருஷத்துல நான் வாயை மூடிட்டு இருந்ததுனால நான் யாருன்னு எனக்கு தெரியும், என் கூட ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆகவே நம்மளை பத்தி நமக்கு தெரியும், நம்ம சைடு சீரோ அவர்கிட்ட தான் எல்லாருக்கும் நோக்கம் தெரிஞ்சு விட்டது. 4வது என்ன, இன்றைக்கு என்னை ஆண்டவர் பயன்படுத்தி சாத்தானின் கோட்டைகளை தமிழ்நாட்டில் பிரசங்கமாகலாம் சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணி அவங்க மெட்ராஸுக்கு போய் பாம்பே போய் அதுக்கு பிறகு கொழும்புக்கு போய் சிங்கப்பூருக்கு போய் மலேசியாவுக்கு தான் போவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் வந்த ஒரே கிராமம் எதுனா உங்க ஊர் தான். என் வாழ்க்கையில கிராம ஊழியன்னு நான் டைரி எடுத்துக்காம எழுதுவேன், புக் எழுதுவேன். என்னை பற்றி புக் எழுதுவேன். என் புக் எழுதும் போது நான் கிராமத்துல ஊழியம் செஞ்சேன்னா 401 தான் லிஸ்ட்ல இருக்கு. நான் எந்த கிராமத்துக்கு ஊழியத்து போல என்ன டைரக்டர் மேல் பண்ணிவிட்டேன். எந்தமா தேவன் அனுப்பிய சிறையிருப்பு உங்களுக்கு இருந்தால் இது உங்க வாழ்க்கை நடக்கும். அப்போ தேவன் அனுப்பிய சிறையிருப்பை நான் கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்று செய்யணும், நீடிய பொறுமையா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்களால ஜெபிக்கவும் துதிக்கவும் முடியாது. ஏன்னா நீங்க அவ்வளவு உபத்திரம் தெரியும். உங்க வீட்டுல பாடு, நெருக்கம், வலி நெருக்கம், ஜெபத்தை விட்டுறாங்க 2 மணி நேரம் பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். அப்போ இந்த காலகட்ட தேவன் அனுப்பிய சிறையிருப்பு என்று உங்களுக்கு தெரிந்து விட்டால் நீங்க என்ன செய்ய தெரியுமா? நீடிய பொறுமையா இருங்க. உங்களுக்காக நியாயம் செய்ய பொறுமையா இருக்கு. அப்படி என்றால் தேவன் அனுப்பிய சிறையிருப்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அனுப்பிய சிறையிருப்புல ஜெபம்லாம் பலிக்காது. தேவன் அனுப்பிய சிறையிருப்புல என்ன பலிக்கும்? ஆண்டவருடைய காலம். உங்களை இந்த வயதுல தான் உயர்த்து நினைச்சார்னா அந்த வயது வரை நீங்கெல்லாம் உங்க வாழ்க்கை உருண்டுகிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த காலம் வந்த உடனே என்ன வந்துடும்? எல்லாம் வந்துடும். எல்லாத்தையும் அட்டாச் வந்துடும். நண்பர் வந்துடும், ஸ்டேட்டஸ் வந்துடும், சட்டை வந்துடும், பேண்ட் வந்துடும், வாட்ச் வந்துடும், நம்ம லைஃப் ஸ்டைல் வந்துடும், எல்லாமே சேர்ந்துடும். அப்ப புரியுவீங்க, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க. ஆகவே உங்கள் கஷ்டங்கள், எல்லா கஷ்டமும் சாத்தான் தருவது. எல்லா கஷ்டங்களுக்கும் நீங்கள் காரணம் இல்லை. எல்லா கஷ்டங்களுக்கும் பிசாசு சொல்ல முடியாது. சில பாடுகள் தேவன் அனுமதிக்கிறார். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரணம், ஆண்டவரே அந்த காலம் வரைக்கும் எனக்கு அந்த விடுதலை வர என்னை ஜீவனோட வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த காலம் வரும். எல்லாம் நமக்கு தெரியும். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நாள் ராத்திரில விடுதலை, ஒரு நாள் ராத்திரில கோடீஸ்வரங்க, ஒரே நாள் ராத்திரி அடுத்த கானானுக்கு போகிற பயணம். அவர்களே, ஆண்டவர் அனுப்பிய நம்முடைய வாழ்க்கை உபத்திரம் இருந்தா அதை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வேலைக்காக கர்த்தராகிய இயேசு ஆண்டவர் சொன்ன காரியம், ஆண்டவர் சொன்ன காரியம் என் வேலை இன்னும் பரவில்லை.
ஆண்டவர் வேலைக்காக காத்திருங்க. நீங்க சந்திக்கிற அந்த பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாம் ஒரு நாள் தேடினாலும் கிடைக்காது. இதை அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய அனுப்பிய சிறையிருப்பல அந்த அற்புதம் நடக்கும் போது நீங்க மாறி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கு, உண்மை. ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள், அற்புதம் நடக்கு. ஆனா அற்புதம் பெற்றவர்கள் மாறவர்கள். எத்தனை அற்புதம் பெற்றிருக்கோம், வாழ்க்கை மாறி இருக்கான். ஆனால் ஆண்டவர் அனுப்பிய விடுதலையில அற்புதமும் நடக்கும், நீங்களும் பரிசுத்தம் வானாய். அப்படி என்றால் முதல் காரியம் படித்தோம், ஆண்டவர் கர்த்தர் அனுப்பிய சிறையிருப்பு. இரண்டாவது சிறையிருப்பு படிக்க போகிறோம். நீங்கள் வாசிக்க யோபுவை புரட்டிக் கொள்ளுங்கள். யோபுவிலே நீங்கள் வாசிக்கலாம் பாருங்க. அதாவது 42 10 வாசிங்க. யோபு 42 10 வாசிங்க. அப்படி என்றால் யோபுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறோம். அவன் வாழ்க்கையிலே சிறையிருப்பு. அதாவது நமக்கு தெரியும், யோபு தேவனுக்கு பயந்தவன். அவனுடைய வாழ்க்கையிலே எந்த குறையும் இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் சென்று படித்து யோபு புத்தகத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? சாத்தானுக்கும் தேவனுக்கு நடந்த ஒரு பெரிய போராட்டம். அந்த 2 பேர் போராட்டத்துல பாதிக்கப்பட்டது யாரு? யோபு பாதிக்கப்பட்டார். கடைசி வரை யோபுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்பதே தெரியாது, யார் காரணம் தெரியாது. ஆனால் பைபிள்ல போட்டிருக்கு, அவன் தன் வாயை காத்து கொண்டான், தன் ஆவியினால என்ன செய்யல, எதையும் பேசவில்லை. வேதம் சொல்லுகிறது யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அனுமதித்த சிறையிருப்பை படித்தோம். இப்பொழுது நான் படிக்க போகிறோம். படிக்கிற காரியம் என்ன பாத்தீங்கன்னா, அதாவது முதலில் படித்தோம். முதல் படித்த காரியம் என்ன? அதாவது கர்த்தர் அனுப்பிய சிறையிருப்பை படித்தோம். இப்பொழுது நாம் படிக்க போகிறோம் கர்த்தர் அனுமதித்த சிறையிருப்பு. ஆண்டவர் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? சில சமயம் சாத்தான் உங்களை குறித்து, என்னை குறித்து சில தேவனிடத்துல சில காரியங்களை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம், நாம் செய்த ஊழியர்களை குறித்து அவர் தவறாக குறை சொல்லுகிறார். அந்த சூழ்நிலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்த, அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த, அது நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் நல்ல விசுவாசமா கெட்ட விசுவாசமா என்பதை ஆண்டவர் பரீட்சை பண்ணுவதற்கு சில சமயம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். சாத்தான் பண்ண காரியம் அவனுக்கு நிறைய வியாதிகளை கொடுத்தார், போராட்டங்களை கொடுத்தார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனை, அவன் பிள்ளைகள், அவருடைய பொருட்கள், மாடுகள், ஆடுகள் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் வேதத்திலே நான் படிக்கிற காரியம் என்ன? இத்தனை அவன் இழந்தாலும் அவன் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. காரணம் யோபுவுக்கு தெரியாது. இதெல்லாம் பண்ணுவது சாத்தான் யோபுவுக்கு ஆண்டவர் சொல்லல, தேவதூதன் சொல்லல, யாருமே சொல்ல. யோபுவுடைய ஒரு நம்பிக்கை என்ன? கர்த்தர் கொடுத்தாரு, இப்ப கர்த்தர். ஆனா நீங்க பைபிளை படிச்சு பார்த்தா கர்த்தர் எடுக்க, கர்த்தர் கொடுத்தாரே தவிர எடுத்து யாருமா? சாத்தான் எடுத்தார். ஆனாலும் கர்த்தர் சாத்தான் சொன்னாரு, நீ எல்லாவற்றையும் செய், அவருடைய ஜீவனை மாத்திரம் தொற்றாத. அதனால சாத்தான் என்ன பண்ணா? அவனுடைய சரீரம், செல்வம், பிள்ளைகள் எல்லாவற்று மீதும் கை வைத்தான். அவருடைய ஜீவனை கை வைக்க அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அன்பான தேவன், அப்படி என்றால் இந்த பகுதியில் நான் படித்த பாடம் என்ன? சில சமயம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில சமயம் பிசாசானவனுடைய போராட்டத்தில் வழியாக
நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கை அனுமதிக்கிறார். இந்த சூழ்நிலை யோபு என்ன பண்ணாங்க? 2 பண்ணலாம். ஒன்று, தன் நாவினாலே பாவம் செய்யவில்லை. 2வது, ஜெபித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அனுமதித்த போராட்டம் உங்களுக்குள் இருந்தால் உங்களால் தாங்க முடியாது. சாத்தான் உங்களை பாடாய்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில எங்கு பார்த்தாலும் உங்க வாழ்க்கை கஷ்டங்களும் போராட்டங்களையும் கொண்டு வருவார். ஆனா பைபிள்ல படிக்கிறோம், இந்த சூழ்நிலை யோபு என்ன பண்ணானா, தன் நாவினாலே பாவம் செய்யாதபடி காத்துக்கொண்டான். 2வது, ஜெபிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட உபத்திரம் இருக்கிறதா? ஆண்டவர் அனுமதித்த உபத்திரம் இருந்தா அதுக்கு செய்ய வேண்டிய காரணமா ஒண்ணு, ஜெபி. நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? பைபிள்ல போட்டிருக்கு, அவன் ஜெபத்தை கேட்டு, தன் சகோதரர்களுக்காக அவன் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதோடு இழந்ததை 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். அப்படி என்றால் நமக்கு நன்றாக புரிகிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்புக்கு ஜெபம் முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க காலத்துக்காக காத்து நீடிய பொறுமையா இருக்கு. ஆனால் சில சமயம் ஆண்டவர் அனுமதித்த சிறையிருப்பு என்ன செய்யணும்? உங்க வாயை திறந்து கர்த்தரை நம்பின, இவ்வளவு செஞ்சன, இப்படி கைவிட்டாருன்னு நீங்கள் உங்க வாயை பயன்படுத்தினா உங்க சரீரத்தை என்ன செய்யும்? சொல்லுங்க. 2 வருஷம் சரீரத்தை 4 வருஷம் நீங்க நிறைய விசுவாசிகள் பண்ற தப்பு என்னதுமா, நல்ல ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ண அதே வாயா சொல்லுவாங்க, இந்த ஜெபம் நடக்காது. நான் பைபிள்ல போட்டிருக்கேன், யோபுக்கு ஒரு ஃபெய்த் இருந்துச்சு. எந்த சகோதர சகோதரிக்கு வாழ்க்கையில விசுவாசம் இருக்கோ அவங்க வாய் அவங்க கட்டுப்பாட்டு. நீங்க நல்ல விசுவாசம் இருந்து பாருங்க, உங்க வாய் உங்களுக்கு கட்டுப்பாட்டு. ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா உங்க வாய் தாறுமாறா பயந்து பேச. அப்படியோட வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வழி எழுதுமா? பைபிள். போராட்ட காலத்துல, கஷ்ட காலத்துல, கண்ணீர் காலத்துல, வியாதி காலத்துல என்ன செய்யணும்? நல்ல சாப்பிட்டு தூங்கக்கூடாது. என்ன செய்யணும்? பைபிளை திறந்து இரவும் பகலும் படித்து பாருங்க. அதை படிக்கும் போது உங்கள் போராட்டத்தின் அளவு என்ன செய்யும்? வர குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி நாம் நன்றாக புரிந்து கொண்டோம். எல்லாவற்றையும் இழந்தவன் யோபு. யோபுவை போல பைபிள்ல இழந்த யாரும் இல்லை. ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து தான் முதல்ல தன் ஜீவனை இழந்தார். யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் பைபிள் அப்ப என்ன படிக்கிறோம்? இவனை போல எந்த விசுவாசியும் ஆண்டவர் இப்படி சோதிக்க. ஆனா அவனுக்கு என்ன படிக்கிறோம்? விசுவாசம் இருந்ததுனால தன் வாயினாலே தீதாய் பேசவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் உங்களுக்கு இருந்தா உங்க வாய் நல்லது பேசும். ஆண்டவர் நிச்சயமா செய்வாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் செய்யப்பட்டார். ஆனா அதே அளவு நம்ம விசுவாசம் இல்லைன்னா உங்க வாயிலிருந்து சில பயம் நிறைந்த வார்த்தை. அப்படி என்றால் 2 செய்தான். 1 வார்த்தையை காத்துக்கொண்டான், 2வது ஜெபிக்க. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்றால் என்ன? சோதனை காலத்துல தாக்கு பிடிக்கும். புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கெல்லாம் இப்போ உள்ள காலத்து ஜெபம் என்றால் என்ன சொல்லுங்க. ஜெபம் என்றால் என்ன? இன்னைக்கு ஜெபம் பண்ணா சொல்லுங்க, நாளை காலைல 10 மணிக்கு டபால் என்று விழும். கரெக்டா விழுகிறது. சில பேருக்கு விழுகிறது. 10 பேர் ஜெபம் பண்ணானா 3 பேருக்கு விழுதுங்க, நான் நம்புறேன். ஆனா 7 பேருக்கு அந்தந்த காலத்துல இருக்குது. அப்படி என்றால் ஜெபிப்பது எதற்கு தெரியுமா?
ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற வரை உங்கள் விசுவாசத்தை காத்துக்கணும். அப்படின்னா நாமெல்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? நல்ல டிவி பாருங்க, என்னங்க இல்ல சித்தி பெரியம்மா தாமரை கடல் கொடி என்ன இது எத்தனையும் நிறைய சீரியல் வந்து அப்படின்னா இட்லி சாம்பார் தோசை இடியாப்பம் வரப்போகுது சீரியல். அப்படி என்ன சொல்ல நான் சொல்லலாம், அதை பார்க்க விட்டு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. யோபுவின் சிறையிருப்பை ஆண்டவர் எப்படி மாற்றினாரோ அதே போல உங்க சிறையிருப்பை மாற்றுவார். இழந்ததை நமக்கு தருவார். எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் 2 மடங்கு தர வேண்டும் என்றால் ஆண்டவர் அனுமதித்த சிறையிருப்பா என்று கண்டுபிடிக்கலாம். அப்படி இந்த முதல்ல நாம செய்ய வேண்டிய நம்முடைய சரீரத்தில் வியாதி என்ன வியாதின்னு என்ன செய்யணும் முதல்ல கண்டுபிடிச்சப்பதான் என்ன செய்யணும், மாத்திரை சாப்பிடணுமே தவிர இன்னைக்கு தமிழ் கிறிஸ்தவர்கள் வியாதி தெரியாமே மாத்திரை சாப்பிடுறாங்க. எது பிசாசு எது ஆண்டவர் எது நாம இது எல்லாம் தெரியாம நம்முடைய தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் கொடுக்குற அது ஒரே மாத்திரை தானா ஆனா ஒண்ணு இருக்கு. அப்படிதான் காய்ச்சலுக்காரா வைத்த வலிக்காரா அப்படின்னு சச்சனத்தில் இருக்கேன். நான் அங்க போய் நான் டாக்டர் வைத்த அமுக்குவாரு வாய அமுக்குவாரு எல்லாம் மதிக்கிறேன். வெளியே மாத்திரன்னு தானா ஆனா என்னது எல்லாரும் தானே மாத்தலாம். ஆனா அப்படி அல்ல, ஒவ்வொரு வியாதிக்கு ஒரு மாத்திரை. அப்போ 2 சிறையிருப்பு படைத்தோம். அதாவது சிறை பண்ண ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்பா இருந்தா நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, பைபிள் வாசிங்க, பொறுமையா இருங்க. உங்க சிறையிருப்புக்கு ஒரு காலம் வச்சிருப்பாரு. அந்த சிறையிருப்பு வரும்போது எல்லா பிரச்சனை மாறிடும். சில இடத்துல ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்புல இருந்தீங்க, விசுவாசமாயிருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயமாக பரமேஸ்வரன். அப்படி என்னன்னா நான் படித்த 2 சிறையிருப்பு 3ஆம் சிறையிருப்பு பாருங்க. நாமே ஏற்படுத்தின சிறையிருப்பு. முதல் சிறையிருப்பு படித்தோம் ஆண்டவர் அனுப்பியது. 2ஆம் சிறையிருப்பு படித்தோம் சாத்தானை அனுமதித்த சிறையிருப்பு. ஆண்டவர் அனுமதிக்கிறார், பெர்மிட் பண்ணுகிறார். அடுத்து 3ஆம் சிறையிருப்பு என்ன, நாமே நம்முடைய வாழ்க்கை ஏற்பாடு பண்ணின சிறையிருப்பு. இன்னைக்கு நிறைய பேரை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார், அவர்களை தொட்டு இருக்கிறார், அவர்கள் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் என்ன படிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணாங்கம்மா, தேவன் கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு இஷ்டப்படி செய்யறோம், வாழ ஆரம்பிக்கிறோம். முதல்ல பைபிள் படித்து தான் வேலை செய்வோம், 2வது பைபிள் படித்து ஜெபம் பண்ணி தான் வேலை செய்வோம், 3வது கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். அடுத்தது என்ன, சபையில் நடக்க நம்ம போய் நாடு அந்த என்ன செய்வோம், எந்த காரியத்தை செய்ததுக்கு முன்பு என்ன செய்வோம், சர்ச்சைக்கு வருவோம். இதெல்லாம் நம்ம தொடக்கத்தில் செய்வோம். ஆனா நம்ம கஷ்டங்கள் போராட்டங்கள்லாம் மாறின பிறகு நம்ம பட்ட காரியம் தெரியுமா, முதல்ல எதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் என்ன செய்வோம், பின்னால தள்ளி விட்டுருவோம். உங்க உடனே கொடுத்துட்ட நம்ம சொல்ற காலையிலிருந்து நான் வேலை பண்ணுறேன், அதனால ராத்திரி தான் நினைச்சுவேன் பைபிள் ராத்திரி பைபிள் படிச்சவன நாம் பார்த்ததே கிடையாது. ஏன் தெரியுமா, ராத்திரி பைபிள் படிக்கிறவனுக்கு முதல்ல தூக்கம் தான் என்ன செய்யணும். காரணம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை அப்படி என்றால் இன்னைக்கு அநேக மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் பட்ட தப்பு என்ன தெரியுமா, ஆண்டவரை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அது விளைவு என்ன தெரியுமா, அவர்களே நிறைய சிறையிருப்பை நாமே சில சமயம் செய்து விடுகிறோம். என்கிட்ட ஆண்டவர் முதல்ல பேசுறேன். நான் அப்போ ஒரு கிழிஞ்ச சட்டை ஒரு பழைய ஓட்ட செய்யணும்,
வாயில வார்த்தையே வராது. என் பேர் ஆனந்து சொல்லுவேன், ஆனாலே கஷ்டம். அவ்வளோ ஏழு அப்படிதான் ஆண்டவர் சந்திக்கிறேன். இந்த முகத்துல தான் ஆண்டவர் மனசாட்சியில் சத்தம் கேட்டு நான் முகத்தை பார்க்கல, சத்தம் கேட்டு ஆண்டு சொல்றாரு. ஆண்டு இருக்கிறார், மகனே பயப்படுறாரு. 18 வயசு ஆகிடும், நீ பயப்படாத, நான் உன்னை பராமரிக்கிறேன். நீ செய்ய வேண்டிய 2 வேலை. நான் ஒன்று ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவர், நான் அவன் ஜோம் பண்ண சொல்லுங்க ஆண்டவரே, நான் வேற எங்கேயாவது போனோம் பீகாருக்கு போகணுமா, ஒரிசாவுக்கு போகணுமா நான் நினைச்சிட்டு ஜோம் பண்ணேன். ஆண்டவர் பீகார் போகணும், ஆண்டவர் கத்திர சொன்னாரு, நீ பீகார் போக வேண்டாம், ஒரிசாவுக்கு நினைச்ச வேண்டாம், நீ போக வேண்டாம். 2 காரியம் பண்ணணும். ஒன்று, தினந்தோறும் 7 மணி நேரம் என்ன பண்ணணும், டிவி பார்க்கணும். என்ன செய்யணும், தினந்தோறும் 7 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். 100 அதிகாரம் பைபிள் எழுதணும், வாசிக்கணும். குமுதம் கல்கண்டு தினமெல்லாம் சேர்த்து அப்படியே சொல்லலை, பைபிள் வாசிக்கணும். நான் முதல்ல அந்த 18 வயசுக்குள்ளா எனக்கு நாலேஜ் கிடையாது. ஓகே ஆண்டவர் ஐ வில் டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சோதனை. நான் 10 நாள் பைபிள் படிக்கிறேன், பைபிளை திறந்த பைபிள் ஸ்டார்ட் பண்ண அதை பைபிளை படிக்க கத்தையே கிடைக்கிறேன். அவன் இவனை பெற்றான் இருக்கு, நிறைய பெற்றான் ஆம்பளை பேர்லாம் பெற்றான் குழப்பமாயிடுச்சு. இந்த பைபிள் வேற மாதிரி இருக்கான்னு நினைச்சேன். இப்படி படிக்க ஆரம்பிச்சு என்னால அந்த 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 2 அதிகாரம் படிக்க முடியும். அவ்வளவு தலையை வலிக்கு. ஜெபம் பண்ண உட்கார்ந்து கடிகாரத்தை பார்த்து கண்ணபடி பார்த்தா கடிகாரம் அப்படி நீக்கி போட மாட்டேன். ஏன்னா நம்மளோட கடிகாரம் ஃபாரின் கடிகாரமா, ஏன்னா ஜெபத்துல நல்ல காம்பனா சோதனை பார்த்தா அதே 7:5 நீக்கி ஜெபம் போட மாட்டேங்குது, பைபிள் வாசிக்க. ஆனா மற்ற காரியம் செய்வதற்கு இருக்கு பலமா இருக்கு. கோயிலை தூக்கணுமா நான் வாழ்க்கை கோயிலுக்கு போய் வாழ எடுத்து வாழ தூக்க போனா சோறு வர மாட்டேங்குது. ஆனா பைபிள் வாசிக்க தூக்கம். ஆனா என் ஆண்கால் தெய்வம் நீ இதை என்ன செய்யணும், நீ பிரசங்கம் பண்ண போறியோ, பாட்டு படிக்க போறியோ, நீ ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ண போறியோ, அது செகண்டரி. இந்த 2 என்ன செய்யணும், நீ செய்யணும். இந்த 2 நீ செய்தால்தான் ஒன்றை வைத்து நான் செய்ய முடியும். சரி, நான் உன்னை பயந்து போய் அந்த டைமில் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, அந்த சோறு பேர் சொல்லி பயந்து 2 மணி நேரம் நான் ஜோகம் பண்ணுவேன். ஆனால் பைபிள் 100 அதிகாரம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். 100 அதிகாரம் படிக்க ஆரம்பித்தேன். மாதத்துக்கு பைபிளை 3 தடவை படிச்சுக்கலாம். பதில் ஆண்டவர் என் வாழ்க்கை புதுசுல என்கிட்ட சொன்ன நாடுகளுக்கெல்லாம் என்னை கொடுக்குறேன். என்னென்ன தருவேன் இந்த பூமியில, இந்த உலகத்துல எனக்கு என்னென்ன தருவேன்னு சொல்லும் போது அவர் சொல்வதை என்ன நம்ப முடியும். ஆனந்த் இதெல்லாம் தருவேன். அதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் கஷ்டம் வாங்க முடியாது. 1998 எனக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனந்த் பயப்படாத, இப்ப நீ சாதாரண மனிதன், இப்படி போன சட்டம் தான் இருக்கு. இப்போ உனக்கு ஒரு சைக்கிள் இல்லை, ஒரு காலம் வரும். உனக்கு 7 காலம். ஒரு காரு 2 3 4 ஆண்டவரே இதெல்லாம் சான்ஸே அதெல்லாம் காரு அதாவது காரம் யார் வாங்குவா அந்த காலத்துல? நீ பணக்காரங்க வயக்காடு வச்சிருப்பாங்க, ரொம்ப பணம் ஓவரா கிடக்கும். ஓவர் பணத்தை தான் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு தான் வேண்டாண்டவரை நல்ல ஷர்ட் பேண்ட் சாப்பாடு ஒரு சைக்கிள் செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் உனக்கு தருவேன், நீ என்ன செய்யணும். ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய கிருபையினால் இப்பொழுது நான் கர்த்தர் கூட வருகிற மாதம் என்னுடைய கர்த்தர் சொன்ன 5வது காருக்கு நான் புக் பண்ணிட்டேன். புதுக்கார் புக் பண்ணிட்டேன் 5வது கார். இன்னும் கடவுள் பொய் சொல்றார். அவர் என்கிட்ட படிப்பு கிடையாது, நான் பிரசங்கியார் கிடையாது,
ஒரு பேய இருக்கிற பிரசங்கர் கிடையாது, ஒரு வியாதி சொல்ல ஒண்ணும் கிடையாது. ஆனா என்கிட்ட சொல்லுமா இந்த ரெண்டை மட்டும் இருந்துச்சு. இப்போ நான் என் வாய் திறந்த சொல்ல போறேன். அதான் நான் பண்ணேன். எப்ப பண்ணேன்? ஆரம்பத்துல ஒழுங்கா செய்தேன். ஆரம்பத்துல ஜெபம் வேத வாசிப்பு தான் என்னோட டியூட்டி. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இப்போ ஆண்டவர் சொல்றது 90% இப்போ சோம்பேறிட்டார். இப்போ நான் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. சிங்கப்பூர் பறக்கலாம், ஆஸ்திரேலியா பறக்கலாம், அமெரிக்கா விசா அப்ளை பண்ண போறோம், எல்லாம் செய்கிறேன். ஆனா ஆண்டவர் சொன்னதை இன்னைக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா என்ன தெரியுமா? நானே என் வாழ்க்கையில சில சிறையிருப்பை என்ன செய்யலாம்? ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு தெரிந்தெடுத்து இதை செய்யுங்கிறாரு. இவ்வளவு நான் பெற்றுக்கொண்டேன்னா நான் இன்னைக்கு பைபிளுக்கு முன்னால சொல்றேன். நான் பிரசங்கிக்கிறேன்னா இன்னைக்கும் அந்த 7 மணி நேரம் ஜெபிக்காமல் நான் உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து நான் என்னுடைய ஊழியத்தை செய்யறதே தவிர நான் ஆண்டவர் தெரி செய்யல. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அன்னைக்கு ஆண்டு கேட்பாரு, கேட்கிற கேள்வி என்ன? ஜெபம் பண்ணியா வேதவாசம் கேட்பாரு தவிர நான் இவருக்கு போனேன்னு கேட்க மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாமே சிறையிருப்பை உண்டு பண்ணுகிறோம். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஏன் போராட்டம் தெரியுமா? ஏனென்றால் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதான் ஏசாயாவை தற்பட்டிக் கொள்கிறோம். ஏசாயா புத்தகத்தில் 39 புரட்டிக் கொள்ளுங்கள். அதுல 5, 6, 7, 8 வாசிக்கலாம். இந்த பகுதியிலே கடைசி வசனத்தில் அவர் காரியம் என்ன? அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றான், நீ பண்ண தப்புக்காக உன் பிள்ளைகள் என்ன செய்யப்படுறாங்க? கஷ்டப்படுகிறான்னு சொல்லும் போது ஒரு கர்த்தருடைய மனிதன் என்ன செய்யணுமா? கண்ணீர் விட்டு அழணும். ஆண்டவரே, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு என் சந்ததி என்ன செய்யக்கூடாது? தண்டிக்கப்படக்கூடாது என்று கதறி அழ வேண்டும். அப்படி என்ற நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனிதன் யார்? அவர் ஒரு நல்ல கர்த்தருடைய மனிதன், ஒரு ராஜா. அவனை கர்த்தர் அதிகமாக நேசித்தார். அவனை ஆண்டவர் உயர்த்தினார். அவன் சரீரத்திலே ஒரு பெரிய வியாதி வந்தது. கர்த்தருடைய மனிதன் சொன்னபடி செய்தால் வியாதி என்ன செஞ்சு சுகமானது. அப்படி சுகமானவுடன் கர்த்தருடைய சபைக்கு இவன் போய் காணிக்கை செலுத்துகிறார். இந்த சமயத்தில் பாபிலோனுடைய ராஜாக்கள் சேர்ந்த மக்கள் அவனை தேடி வருகிறார்கள். அவனை தேடி வந்து அவனுக்கு கிடைத்த சரீர சுகத்தை பற்றி அவர்கள் வந்து விசாரிக்கும் போது இவன் பண்ண முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவன் தன்னை சுகமாக்கினான் என்று என்ன செய்யல சொல்லாம, தேவனுடைய மனிதன் இப்படிலாம் சொன்னா, இப்படிலாம் நான் செய்தேன் சுகம் கொடுத்தேன் என்று சொல்லாம, தனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் என்ன செய்தான்? சொல்லுங்க, திறந்து காட்டினா. ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். வியாதி வரும்போது அழுது ஜெபம் பண்ணான். அப்படிதான் அதே மனுஷன் தண்டனை வரும்பொழுது பைபிளை பாருங்க, அவன் கண்ணீர் விடவில்லை. அவன் சொல்லுற காரியம் என்ன? நீ சொல்றது சொல்லுங்க. யாராவது நம்மளை பத்தி
ஒரு கடினமான தீர்க்கதரிசனம் சொன்னா அதுக்கு அந்த அந்த காரியத்துக்கு நான் சொல்லும்போது நாமெல்லாம் சொல்ற காரியம் என்ன? ஐயா நீங்க தயவுசு அதுக்காக என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க சொல்ற காரியம் நடக்க கூடாதுன்னு என்ன செய்வோம். ஆனா இவன் சொல்றான் நீ சொல்லுது. அப்போ இந்த பகுதியிலே நான் படித்த காரியம் தான் நாமே ஏற்படுத்தின சிறையிருப்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கஷ்டத்துக்கு காரணம் என்னமா? சாத்தான் அல்ல. அநேகருடைய வாழ்க்கையிலே கஷ்டத்துக்கு காரணம் தேவனுடைய திட்டம் அல்ல. யார் தெரியுமா? நீங்களும். ஆண்டவர் இதை செய்யாதே என்பாரு, இதை செய்யும் பாரு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யவில்லை என்றால் உங்களையும் என்னையும் சிறையிருப்பு செய்யும். பிடித்துக் கொள்ளும், வியாதி பிடித்துக் கொள்ளும், போராட்டம் பிடித்துக் கொள்ளும், சண்டை பிடித்துக் கொள்ளும், கஷ்டம் பிடித்துக் கொள்ளும் என்றால் என்ன அர்த்தமா? ஆண்டவர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். சகோதரனே சகோதரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிற காரியம் தான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஏன் போராட்டம் தெரியுமா? அவர்கள் தேவனை விட்டு விலகுவதனால். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பண்ண வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே என் பாவத்தை, இந்த ஜெபத்தை யார் பண்ணுகிறார்களோ அவர்கள் சிறையிருப்பை மாற்றும். ஆனால் ஒரு பரிதாபம் என்னுடைய எசேக்கியேல் இந்த ஜெபத்தை செய்யல பண்ணல. அவன் சொல்ற காரியம் என்ன? நீ சொல்றது நல்லது, ஆனா இந்த காரியம் என்ன? இந்த காரியமானது என்னுடைய வாழ்க்கையில் நினைச்சக்கூடாது, நடக்க கூடாது. என் பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்தான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாமே அமைத்து கொண்ட சிறையிருப்பு. ஆண்டவரை பிரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க. இதை செய்து பாருங்க, எந்த சிறையிருப்பும் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பெரிய பரிதாபம், நீங்க நிறைய பேர் ஜெபிக்காங்க, நிறைய பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியதே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜெபத்துக்கு பஞ்சமில்லை. மணிக்கணக்காக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். நான் சந்தோஷப்படுறேன். ஆனா ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல உங்களோடு ஆண்டவர் பேசுவதை நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் ஒரு நாள் வருத்தப்படுவது ஆண்டவர் அல்ல. யார் வருத்தப்படுவது? எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் இனி வருங்காலத்துல செய்யலன்னா கஷ்டப்பட போறது யார் தெரியுமா? என் பிள்ளைகள். புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு காரு, வீடு, வாகனம், புகழ், உலகம் அங்கம் பறக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கொடுத்து யாருமா? இலவசமா கொடுத்திருக்காரு. ஆனா நான் என் வாழ்க்கையிலே இதை மாத்திரம் செய்து கொண்டு எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்யாம போவேனா? எசேக்கியா ராஜாவுக்கு நடந்ததுதான் எனக்கு நடந்தது. ஏனென்றால் பைபிளை பொறுத்தவரை பிரசங்கியாருக்கும் ஒரே தண்டனை தான், விசுவாசிக்கும். அப்போ நாமே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சிறையில் கண்டுபிடிக்க, ஆண்டவரே நான் பண்ண தவறு ஏதாவது இருக்குமா, நான் சந்திக்கிற இந்த போராட்டத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட பாவம் இருக்குமா என்று நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து வேத வாசித்து பாருங்கள். உங்களோடு ஆண்டவர் பேசும். அதை மாற்ற விட்டு விடுங்கள். சிறையிருப்பை செய்யும். அப்படி என்றால் இவன் பண்ணின அந்த தவறுக்காக பைபிள் யார் கஷ்டப்பட்டா தெரியுமா? தானியேலும் அவன் நண்பர்களும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய தவறு ஒரு சமுதாயத்தை தண்டிக்கும். புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு தகப்பனா இருக்கலாம், நீங்க இன்னைக்கு தேவனை தேடாம போனா உங்க தலைமுறையை கஷ்டப்படும் போது அவங்க சொல்லுவாங்க நீங்க தாத்தா ஜெபம் பண்ணி இருக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்மகிட்ட. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? தேவனுக்கு பிரியமா. கஷ்டம் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம். என் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன் எத்தனை வாய்ப்புகள் எனக்கு வருகிறது. கொரியா வருகிறது, அமெரிக்கா வருகிறது, கனடா வருகிறது, எல்லாம் வருகிறது. எங்கிருமா நான் பண்ற ஜபத்தை கெடுக்குது. புரிஞ்சுக்கிட்டு
இவ்வளவு ஒரு பெரிய காரியம் பண்ணினா எல்லா நாட்டுக்கு போதுக்கு டிக்கெட் தான், பிளைட் டிக்கெட் தான், வரும்போது கையில காணிக்கை கொடுத்து அனுப்புறான். ஆனா நான் கூட்டி பறிக்க வீட்டில் பார்த்தா என் ஜபத்தை பிசாசு என்ன செய்யறான் உடைக்கிறா. இப்படி நான் காலம் தள்ளுனோம்னா கார்ல வந்து ஆனந்து ஒரு நாள் சைக்கிள் தான் என்ன செய்யணும் வரணும். அப்ப நாமே நமக்கு சிறையிருப்பை ஏற்படுத்துகிறோம். ஆண்டவர் டிவி பார்க்காத சொன்னா என்ன செய்யணும் விடணும். விட்டு பாருங்க, சிறையிருப்பு மாறும். ஏன்னா அப்படி நான் படித்த 3 சிறையிருப்பு படித்தோம். ஒன்று கர்த்தர் அனுப்பிய, இதுக்கு என்ன செய்யணும் பொறுமையா இருக்கணும், நீடியா பொறுமையா இருங்க. ஆண்டவர் அனுப்புனார்னா உங்க தேவை சந்திக்கப்படும். ஒரு நாள் இழந்ததை எல்லாம் மீட்டு கொடுப்பார். சில சமயம் ஆண்டவர் அனுமதித்த செயல் சாத்தானான உங்கள் விசுவாசத்தை என் விசுவாசத்தை சோதிப்பது நிஜமான். சில சமயம் ஆண்டவருடைய அனுமதியை கேட்பான், கொடுப்பாரு. ஆனா அந்த நேரத்தில் என்ன செய்யணும் விசுவாசமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, இழந்ததை 2 மடங்கு தருவார். 3வது நாமே ஏற்படுத்திய நம்முடைய பலவீனம், நம்முடைய தவறுகள், நம்முடைய போராட்டத்தில் அப்படி என்றாலும் இப்பேற்பட்ட சிறையில் ஜெபம் முக்கியம் இல்லை. ஆண்டவரே இந்த பாவத்தை பண்ண மாட்டேன். கடைசி சிறை என்று சொல்லி சொல்லினான். அந்த காரியம் என்ன? சில சமயம் நாமே அமைத்துக் கொண்ட சிறையில் மத்திய பட்டியல் மத்திய சுவிசேஷத்திலே நீங்க வாசிக்கலாம் 15 நீங்க வாசிக்க 9 வாசிங்க. மத்திய 15 அப்படிதான் இருக்குமா? கடைசி சிறையிருப்பென்ன? இதை இந்த சிறையிருப்பென்ன? நாமே அமைத்து கொண்ட சிறையிருப்பு. நாமெல்லாம் பாட்டு போடுறோம், இயேசுவே நல்லவர் நல்லவர் எல்லாம் குதிக்கும். செவ்வாய்க்கிழமை யாராவது கல்யாணம் கேட்கலாம் சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிக்கிற பைபிள்ல எங்கேயாவது பிரிண்ட் போட்டிருக்காங்க சொல்லுங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிக்கூட யார் சொன்னா? கிறிஸ்தவன் சொல்ல. யார் சொன்னா? மாற்று சமயத்து நம்பிக்கை. ஆனா நம்ம செய்யறோம். எத்தனை அந்நிய பாஷை பேசுற ஊழியக்காரன் தப்பிள்ளை கல்யாணம் முடிக்காம இதெல்லாம் நாமே அமைத்துக் கொண்ட சொல்லுங்க பைபிள்ல சொல்லாத மனித கற்பனை. செவ்வாய் வழியில தான் நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்? செவ்வாய் வழியில தான் என்ன செய்யும்? பயங்கரமா இருக்கும். பைபிள்ல போட்டிருக்கா பிசாசு 24 hours வேலை பண்றான். புரிஞ்சுக்கிட்டு அவன் லீவே கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? செவ்வாய் வழியில் தான் அவன் பவர் என்ன செய்யும்? அவன் பவர் வந்து 2ஆம் வருகை வரைக்கும் என்ன செய்யும்? அப்போ இன்னைக்கு நாம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்கும், குறி பார்க்கும், நாள் பார்க்கும், என்னென்ன காரியங்களை செய்யும் போதெல்லாம் எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நாமே அமைத்து கொண்ட சிறையிருப்பு. பைபிள் சொன்னபடி வாழுகிறதா விடுதலை வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கிறேன், பைபிள்ல இல்லாத உலக மனுஷன் கொண்டு வந்து கல்லு தட்டி விட என்ன செய்யறோம்? கல்லு தட்டோட நாம என்ன செய்யறோம்? உள்ள பேசுறோம். தண்ணி கல்லு வந்து எவனோ போட்டிருக்கான், நம்ம கண்ணு தெரியாம என்ன செஞ்சிட்டோம்? தட்டிட்டு நினைக்கிறோம். அப்போ இன்னைக்கு நாமே அமைத்து கொண்ட சிறை. இன்னைக்கு சாத்தான் என்ன பண்றாங்கம்மா? அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தவறான மற்ற சமயத்து மக்களின் கருத்துக்களை கொடுக்கான். ஆனா ஒரு உண்மையான விசுவாசி அதை செய்யக்கூடாது. பாத்தீங்கன்னா நானா பார்த்து செவ்வாய்க்கிழமை கல்யாணம். நான் முடித்த நாள் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் நான் தாலி கட்டி நல்லா வாழ்க்கை வாழ்றேன். நல்ல 2 பிள்ளைகள் சந்தோஷமா கல்யாணம் நாளைக்கு
ஏன் தெரியுமா? எனக்கு பார்க்க எது தெரியுமா? செவ்வாய்க்கிழமை எதுக்கு கிறிஸ்தவம் முடிக்க மாட்டேங்க? முடிச்சு பார்ப்போம் என்ன வரப்போகுது. ஒன்றுமே இல்லை. அதே நாள் செவ்வாய்க்கிழமை பணம் வந்தா வாங்கிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை டிராவல் பண்றோம், செவ்வாய்க்கிழமை கணக்கு வந்து முத்த வாங்கிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை நகை வாங்க போறோம். எல்லாமே எந்த வேலைக்கு செவ்வாய்க்கிழமை ஆர்டர் வந்தா வேண்டாம் சொல்லுமா? பிரதர் நீ செவ்வாய்க்கிழமை போஸ்ட்மேன் டுமாரோ சொல்லுமா? விழுந்தடிச்சு வருவோம். எல்லாம் வேங்கிற விசுவாசி இந்த சிறையிருப்புக்குள்ள அமைச்சோம். அங்கே நான் படித்த 4 சிறையிருப்பு. ஒன்று ஆண்டவர் அனுப்பிய சிறையிருப்பு, 2வது ஆண்டவர் அனுமதித்த சிறையிருப்பு, நாமே நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்த சிறையிருப்பு, கடைசி காரியம் என்ன? நாமே அமைத்துக் கொண்ட மனுஷ பாரம்பரிய சிறையிருப்பு. வேதம் சொல்கிறது இந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் எந்த சிறையிருப்பா இருந்தாலும் கண்டுபிடிங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு எந்த சிறையிருப்பு கண்டுபிடிங்க. அதுல சொல்லப்பட்டதை செய்யுங்க. செய்து பாருங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதை போல உங்க சிறையிருப்பை செய்கிறார், மாற்றப் போகிறார். சொப்பனம் காண்பதை போல உங்களுடைய துன்பம் மாறப்போகிறது. அப்படி என்றால் நீதியை பொறுமையா இருங்க, விசுவாசமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சொல்றதை கேளுங்க, வேதத்துல சொல்லப்பட்டதை கடைபிடிச்சு பாருங்க. இதை செய்தால் உங்கள் சிறையிருப்பு மாறப்போகிறது, உங்கள் கண்ணீர் துடைக்க போகிறது. அப்பேற்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி கண்களை மூடி செபிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார். பல்வேறு போராட்டத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய குடும்பத்திலே, சரீரத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, ஊழியத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். அதற்கு முன்பாக ஜெபியுங்க. ஆண்டவரே, கர்த்தாவை நான் சந்திக்கிற சிறையிருப்பு எது என்று கேட்டு பாருங்க. சில சமயம் ஆண்டவர் கர்த்தரை அனுப்பிய சிறையிருப்பா இருந்தார். பொறுமையாக இருங்கள், ஒரு காலம் வரும், அன்றைக்கு உங்களை ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். ஆண்டவர் அனுமதித்த சிறையிருப்பா இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. உங்க விசுவாசம், ஜெபம் உங்களுக்கு பெரிய விடுதலை கொண்டு வரும். சில நீங்களும் தவறான முடிவு, தவறான வாழ்க்கை, தவறான பாவங்கள் நிமித்தம் நாமே நமக்கு பல்வேறு சிறையிருப்புகளை உண்டு பண்ணிக்கிறோம். அதற்கு வழி எழுதுறமா? இனி நான் செய்ய மாட்டேன், இனி இந்த தவறை நான் பண்ண மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. 4வது நாமே அமைத்துக் கொண்ட சிறைகள். சாதாரண மனிதனை போல நம்ம வாழுகிறோம். நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. வேதம் சொல்கிறது, அப்பேற்பட்ட சிறையிருப்பிலிருந்து உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். ஜோசியம், சாதகம், நாள் பார்ப்பது, குறி பார்ப்பது போன்ற எத்தனையோ பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை எல்லாம் நிச்சயமாக விடுவிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாருங்கள், நான் சோகணுமா? ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து, இந்த வியாதி கட்டுகளிலிருந்து விடுதலை தாருங்கள், சோகணுமா? ஆண்டவரே, கஷ்டத்தோடு இருக்கிறேன். ஆண்டவரே, பணமானது கையில், ஆண்டவர் பண கஷ்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, விடுதலை தாருங்கள், சோகணுமா? ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளுக்காக நாம் சோகணுமா? நம்முடைய சபையை எழுப்புவதற்குள்ள எல்லா தடைகள் மாற சோகணுமா? ஆண்டவர் நம்மோடு பேசுறதை மாத்திரம் நாம் செய்கிற மக்களாக நம்மை மாற்றும்படி ஜெபிக்கணும். அப்பேற்பட்ட ஜெபத்தை கற்றுக்கொள்ளலாம். வேதம் சொல்கிறது, உங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றப் போகிறார். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக 2 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. வாயிலத்தில் நாம் இப்படி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நம்முடைய வியாதிகளை மாற்றப் போகிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
நம்மை பயன்படுத்த போகிறார். இன்றைக்கு நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருக்கலாம். ஒரு காலத்தில் அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியக்காரர்களாக நம்மை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே, நீ சொல்வதை மாற்ற செய்கிற ஆண்டவர் பிள்ளையாக என்னை மாற்று. உங்களுக்கு பிரியமல்லாத செய்யாதபடி காத்துக்கொள்ளும் என்று சோதரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுவிசேஷ விதைகளை நாங்கள் விதைத்திருக்கிறோம். ஆண்டவரே, பலன் கொடுப்பது நீர் ஆண்டவரே. மழை பெய்து ஆண்டவரே, அந்த பலன் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிரசங்கம் யாருக்கு சொந்தமோ அவர்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்கள் சந்திக்கிற சிறையிருப்புகளை நாங்கள் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறோம். ஆண்டவரே, அதன்படி வாழப் போகிறோம். செபிக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் அனுப்பிய சிறையிருப்பை நாங்கள் பொறுமையோடு இருக்க போகிறோம். நிச்சயமாக எங்களுடைய பாடுகளுக்கு நீர் பதில் கொடுக்க போகிறேன். சில சமயம் ஆண்டவரை கர்த்தாவே, நாங்கள் சந்திக்கிற சிறையிருப்பை அனுமதித்த சிறையிருப்பாயாரா எங்களுக்கு செபிக்க தரலாம். ஆண்டவரை, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தரும்படி செபிக்கிறோம். சில சமயம் ஆண்டவரை, எங்களுடைய தவறுகளினாலே நாங்களே ஏற்படுத்தின சிறையிருப்பு, இன்னைக்கு நாங்க சந்திக்கிற பிரச்சனையில ஆண்டவர், பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் நாங்கள். ஆண்டவர், எங்களை மன்னிக்கும்படி, எங்களை சரிபடுத்தும்படி, எங்களை மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். சில சமயம் ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களுக்கு பயந்து ஆண்டவர், மனிதர்களுடைய கற்பனைகள், ஆண்டவர் வழிகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். ஆண்டவர், அதையெல்லாம் நான் தூக்கி ஆண்டவர் போட்டுவிட்டேன். ஆண்டவருடைய வசனத்தை நம்புகிற மக்களாக எங்களை மாற்றும்படி சொல்லிக்கிறோம். இந்த சபையை ஆசீர்வதி. இந்த சபையோட போதகர், ஊழியர், சபையோட கமிட்டி அங்கத்தினர் எல்லாருக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்கள், பெண்கள், வாலிப தம்பிகள், சிறுவர்களுக்காக செபிக்கிறோம். அது மட்டும் ஆண்டவரே, எங்கள் சபை ஊழியருக்காக, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை கட்டுமானத்துக்காக ஜெபிக்கிறோம். பணங்கள் வர நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பணங்களையும் ஆண்டவர் திருப்பி செலுத்தத்தக்கதாக இங்க சபை மக்களை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழிலை இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதி, லாபம் கிடைக்க, சம்பாதிக்க, சேமிக்க அவர்களுக்கு பலன் செய்யும். ஆண்டவர், திருமணத்துக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, தம்பி தங்கைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், சமூகத்தில் அவங்க இணைக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். கடன் பிரச்சனை, நகை பிரச்சனை, எத்தனையோ பண பிரச்சனை சிக்கி இருக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாம் விடுவியும். ஆண்டவரே, குடும்பத்திலே சமாதானம், எங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும். நான் படித்தவர்கள் வேலை கிடைக்கணும். ஆண்டவரே, எங்கள் அப்பத்தின் தண்ணீரின் ஆசீர்வதி. ஆண்டவர், நல்ல மழை வர நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், இந்த கொடுமையான வெயிலை மாற்றிக்கொள்ளும், இந்த பஞ்சத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமாறே செபிக்கிறோம். இந்த சபையை இன்னும் பெருக செய்யும். எங்களுடைய சபையில் இருந்து ஆண்டவரை, கர்த்தாவை, பல்வேறு இடங்களில் ஆண்டவரை வாழுகிற, தொழில் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் தூக்குறாங்க. எங்களையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல